விஞ்ஞானத்தை மாத்திரம் பயன்படுத்த முடியுமா அல்லது டிராக்டரையும் பயன்படுத்த வேண்டுமா? டிராக்டர் பயன்படுத்துவது மூலமாக கரைகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு என்ன? கரைகள் மூலமாக எங்களது நண்டுகளுக்கு அல்லது எங்களோட ஆமைகளுக்கு ஆமை முட்டைகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு என்ன? இவைகள் தொடர்பாக மிகவும் ஆழமாக விரிவாய்வு செய்து நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் முடிவு எடுத்திருக்கின்றோம். அதாவது இந்த கரவலை மீன்பிடி சம்பந்தமான அண்மையிலும் கூட இதனுடைய தொழிலாளர்கள் அனைவரும் எங்களுடைய ஜனாதிபதியோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடாத்தினோம். அந்த பேச்சுவார்த்தை மாத்திரமல்ல, கடந்த 9-10 நாட்களுக்கு மேலாக அவர்கள் பாரிய சத்தியாகிரக போராட்டங்களையும் கூட முன்னெடுத்தார்கள். அவ்வாறான போராட்டங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது உண்மையிலே உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு 6 மாதங்களுக்கு முன்னர் நாங்கள் இந்த கரவலை தொழிலாளர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம். அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது உண்மையிலே இது இயற்கைக்கும் சூழலுக்கும் அதே நேரத்தில் சிறிய மீனவர்களுக்கும் ஏற்படுகின்ற பாதிப்பு தொடர்பாக நாங்கள் கூடுதலாக விவாதித்திருந்தோம். அதன் காரணமாக நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருந்தோம், இதற்கான 6 மாத கால அவகாசம் தருகின்றோம், அதற்கான ஒரு மாற்று நடவடிக்கை எடுங்கள், அதன் பிறகு நாங்கள் இவைகளை தடை செய்ய வேண்டி வரும் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அதற்கேற்ப நாங்கள் தடை செய்ய போதிலும் கூட பிறகு அவர்களும் கூட இதுக்கு எதிராக ஒரு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. எது எவ்வாறான போதிலும் கூட நாங்கள் இப்பொழுது இந்த விஞ்ஞானத்தையும் டிராக்டரையும் பயன்படுத்தி இந்த கரவலை தொழிலை தொடர்வதா இல்லையா என்பது தொடர்பாக நேற்று முதல் நாங்கள் இது சம்பந்தமாக கரவலை தொழிலாளர்கள் 5 பேரும் அவங்களோட சங்கங்கள் 5 சங்கங்களும் அதே போன்று எங்களுடைய இந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் உள்ள துறைகளில் இருக்கின்றவர்கள் எல்லோருமே இணைந்து இந்த கரவலையை தொடர்ந்து செய்வதா, இந்த கரவலையை தொடர்ந்து செய்வதன் மூலமாக ஏற்படுகின்ற பாதகம் சாதகம் என்ன, டிராக்டர் பயன்படுத்துவதா விஞ்ச் பயன்படுத்துவதா இந்த தொடர்பாக நாங்கள் மிகவும் தெளிவாக 2 மாதங்களுக்குள்ளே இது தொடர்பிலான சகல தரப்பினுடைய அறிக்கையை உள்வாங்கிக் கொண்டு அந்த அறிக்கையில் என்ன கூறப்படுகின்றதோ, அதாவது விஞ்ஞானத்தை மாத்திரம் பயன்படுத்த முடியுமா அல்லது டிராக்டரையும் பயன்படுத்த வேண்டுமா? டிராக்டர் பயன்படுத்துவது மூலமாக கரைகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு என்ன? கரைகள் மூலமாக எங்களது நண்டுகளுக்கு அல்லது எங்களோட ஆமைகளுக்கு ஆமை முட்டைகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு என்ன? இவைகள் தொடர்பாக மிகவும் ஆழமாக விரிவாய்வு செய்து எதிர்வரும் 2 மாதங்களுக்கு பிறகு எங்களுடைய ஜனாதிபதியோடும் சேர்ந்து இதற்கான நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் முடிவு எடுத்திருக்கின்றோம். அதுவரைக்கும் நாங்கள் இதை தடை செய்திருக்கின்றோம். அதுவரைக்கும் நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம், இந்த கரைவலை தொழில் என்பது பாரம்பரிய தொழில், கையால் இழுக்கின்ற தொழில், அவைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள், உங்களது வருமானத்தை தேடிக்கொள்ளுங்கள், அதன் பிறகு இதற்கு தொழில்நுட்பத்தை சேகரிப்பதா இல்லையா என்பது தொடர்பாக மீள பரிசீலனை செய்வோம் என்பதுதான் நாங்கள் இப்போதைக்கு எடுத்திருக்கின்ற முடிவு.